ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இவ்வளோ நாள் ஆச்சுங்க. எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் நேரில் பார்க்குற சில பேர் கூட கேட்குறது என்னன்னா, என்ன ஆச்சு உங்கள் யூடியூப் சேனலுக்கு, மறந்துட்டிங்களா, ஏன் வீடியோ போட மாட்டேங்கிறீங்கன்ட்டு. ஃபஸ்ட்டு கல்யாணம் பிஸி. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் சரி ரெகுலராக வீடியோஸ் போடலான்னு நினைக்கும் போதெல்லாம் என்ன கான்செப்ட் போடலாம், எது போடலாம், என்ன பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்கன்னு ஐ திங்க் ஐ ஸ்டார்டட் ஓவர் திங்கிங். இந்த ரைட்டர்ஸ் பிளாக்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு யூடியூபர் பிளாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ரீசெண்ட்லி ஐ ரியலைஸ் ஏன் இந்த ஒரு வீடியோ அந்த ஒரு வீடியோன்னு நீங்களே ரெகுலராக கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோவை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் இந்த கெட் ரெடி வித் சரஸ்வதி வீடியோ. நான் லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் பண்ணும்போது பாக்யலட்சுமியோட மேக்கப் லுக் கேட்டீங்க. அதுக்கப்புறம் நான் நாயகி பண்ணும்போது திவ்யாவோட மேக்கப் லுக் கேட்டீங்க. தமிழும் சரஸ்வதியும் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து இந்த மேக்கப் லுக் கேட்டுட்டு இருந்தீங்க. நானும் பண்ணணும்னு நினைப்பேன், ஆனால் சம்ஹவ் இட் கெப்ட் மிஸ்ஸிங். ஸோ இன்னைக்கு எந்த விதமான எக்ஸ்கியூசஸுமே கொடுக்காம இந்த சரஸ்வதியா நான் எப்படி ரெடி ஆனேங்கிறத உங்களுக்கு ஃபுல் ஸ்டெப் பை ஸ்டெப் ருட்டீனாக நான் காட்ட போகிறேன். ஹோப் யூ என்ஜாய் இட். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி வீடியோ. The first step of getting ready, நீங்கள் என்னோட மேக்கப் வீடியோஸ் உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா you always know that skin prep is most important. ஏன்னா நம்ம ஸ்கின் நல்லா இருந்தால் தான் நம்மளால நல்லா மேக்கப் போட முடியும், அது நல்லா அழகாக தெரியும். ஸோ அதனால ரைட் நவ் மை ஃபேஸ் இஸ் லைக் வாஷ் பண்ணி அப்படியே பேராக இருக்குது. ஸோ இதில் நான் முதல்ல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I'm going to use a serum. And இன்னைக்கு என்னோட சீரமாக, ஸோ இன்னைக்கு I'm going to use the Aqualogica Serum. இது பார்த்தீங்கன்னா it is a glow concentrate face serum. இதில் பப்பாயா வைட்டமின் சி இருக்கிறதுனால it brightens and hydrates the skin. Honestly, it's been my go-to productங்க. இந்த சம்மரில் எஸ்பெஷலி நமக்கு வந்து சென்னையோட வெதரில் we don't want products that feel oily or sticky அந்த மாதிரி இருக்கணும்னு நம்ம நினைக்கவே மாட்டோம். ஏன்னா ஏற்கனவே பயங்கரமாக வேர்த்து கொட்டும். Aqualogica ப்ராடக்ட்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, all their products are water based and that's amazing. Like காலங்காத்தால இந்த சீரமோட when I start my day, my face feels so fresh, I feel so fresh and definitely don't forget the neck. ஸோ இந்த ஃபேஸ் சீரம் அப்ளை பண்ணும்போதே I give myself a good massage. And something that I have started doing, like என் கல்யாணத்துக்கு முன்னாடிலேருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, I don't layer my skincare products immediately. ஸோ இப்போ நான் சீரம் போட்டேன்னா இட்ஸ் ஓகே, ஒரு 1 minute நான் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் அடுத்த ப்ராடக்டே போடுவேன். பிகாஸ் ஐ ஃபீல் லைக் இதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அப்சார்ப் ஆனும் ஸ்கின்குள்ளே. அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ப்ராடக்ட்டை அப்ளை பண்ண போகிறோம். ஆனஸ்ட்லி இந்த ஃபேஸ் சீரம் அப்ளை பண்ணிக்கிட்டே நான் சம்டைம்ஸ் அப்படியே விட்டுருவேங்க. லைக் இஃப் ஐம் ஜஸ்ட் கோனா பி அட் ஹோம், பிகாஸ் இதுவே ஒரு நேச்சுரல் க்ளோ கொடுக்கும் and the skin will feel so nourished. So anyways, ஸோ நம்மளோட அந்த சீரம் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்ததான் I'm going to use the Aqualogica Glow Jello Moisturizer. I love this moisturizer. It's very tough for me to actually change a moisturizer and try something new. But இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணதுலேருந்து லைக் ஐ ஹேவன்ட் கான் ஃபார் எனிதிங் எல்ஸ். இதுதான் வந்து இந்த மாய்ஸ்சரைசர் ப்ராடக்ட். ஸோ லைட்டாக எல்லோ கலரில் இருக்கும். தோ இட் லுக்ஸ் திக், நீங்கள் இதை when you rub it between your palms, you'll know that it's a very lightweight product and it smells amazing. Like இது என்ன ஸ்மெல்லுன்னு எனக்கு சொல்ல தெரியல, ஒரு மாதிரி ட்ராபிக்கல் ஃப்ரூட் பேஸ்ட் ஸ்மெல். இட்ஸ் ஸோ குட். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து நோ மேட்டர், ஆக்சுவலி இட்ஸ் அ காமன் மித் தட் இப்போ வந்து நம்ம சென்னையில் இருக்கோம், இங்கே ஹியூமிடிட்டி நிறையா இருக்கிறதுனால நம்ம மாய்ஸ்சரைசர் போடக்கூடாது, மாய்ஸ்சரைசர் போட்டால் ஸ்கின்ல பிரேக் அவுட் ஆகும்னு. இட்ஸ் ஆக்சுவலி நாட் ட்ரூ. Moisturizer is required in any climate, but it depends on what sort of a moisturizer that you use. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னையில் நம்ம இருக்கும்போது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு யூஸ் அ லைட் வெயிட் non-sticky water-based moisturizer, and that's exactly what Aqualogica Moisturizer is. நான் எப்படி இந்த பிராண்டுக்கு இன்ட்ரடியூஸ் ஆனேன்னா, when I was like going through, of course, doing my skincare research, அப்போ I came across this brand, and what really surprised me is that more than 90% of their customers, like a flow positive reviews, and எல்லாருமே வந்து they're like, oh, I can visibly see my skin glowing and I can visibly see the difference அப்படின்னா போட்டிருந்தாங்க. So I was like, கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். So these are my
first 2 products that I purchased from them, and I was so happy because the moment you put it on your face, you can instantly see the difference. And you continuously idu or 15-20 days use பண்ணும்போது it makes actually a big difference to your skin. And in the Glow Jello Moisturizer பாத்தீங்கன்னா நீங்க twice a day, அதாவது morning and night யூஸ் பண்ணீங்கன்னா one day அப்புறமே like the next day morning you will be able to see a difference, which is amazing. Aqualogicaல இருக்கிற இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா it's a blend of fruit based ingredients and active chemicals. So உங்களுக்கு பப்பாயா, வைட்டமின் சி இந்த மாதிரி நேச்சுரல் இன்கிரீடியன்ஸும் இருக்கும். At the same time hyaluronic acid மாதிரி நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான சில ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸும் இருக்கும். ஸோ இது ரெண்டோட காம்பினேஷன் கிடைக்கிறதுனால with very few products you can achieve great results. Like உங்களோட pigmentation, dark spots இதெல்லாமே விசிபிளா ரெடியூஸ் ஆகும். Aqualogica ப்ராடக்ட்ஸில் aquaporin ஸ்டிமுலேட்டிங் இன்க்ரீடியன்ஸும் இருக்கிறதுனால aquaporin என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல மாய்ஸ்சர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற சேனல்ஸ். ஸோ இதை ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால நேச்சுரல் ஹைட்ரேஷனையும் அது வந்து பூஸ்ட் பண்ணும். ஸோ when you use it for over a period of time ஒரு பியூட்டிஃபுல் நேச்சுரல் க்ளோவே உங்களுக்கு கிடைக்கும். And also these products are PETA approved. There's no animal testing and idla vande endha nasties kediyadu, like no parabens, no sulfates, no chemicals, all clean, good, beautiful ingredients that just help your skin naturally glow. Aqualogica brand also has the commitment fresh water for all. So என்னன்னா நம்ம ஸ்கின்னுக்கு மாய்ஸ்சர் கொண்டு வரது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து எந்த கம்யூனிட்டிஸ்க்குலாம் ஃப்ரெஷ் க்ளீன் வாட்டர் கிடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கோ அவங்களுக்கு அதுக்கு ஆக்சஸ் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ Aqualogica வெப்சைட்லேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே இட் ஹெல்ப்ஸ் சம் ஒன் ஹூ நீட்ஸ் ஆக்சஸ் டு ஃப்ரெஷ் அண்ட் க்ளீன் வாட்டர் கெட் இட். ஸோ அதனாலேயே லைக் எவ்ரி டைம் யூ மேக் அ பர்ச்சேஸ் யூ ஃபீல் ரியலி குட் அபவுட் யுவர் செல்ஃப். Aqualogica வெப்சைட்லேருந்து நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸை வாங்கும்போது என்னோட கோட் Nakshathra 20 யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் நைக்காலையும் அமேசான்லையும் அவைலபிளாக இருக்குது. இவங்கக்கிட்ட ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ ஸ்கின் கேர்லாம் பண்ணி முடிச்சாச்சு. Now it's time for makeup. ரீசெண்டாக வந்து ஐ மேட் அ ஃபியூ சேஞ்சஸ் டு மை மேக்கப். இது வந்து ஆக்சுவலி ஒரு கன்சீலர் மாதிரி இருக்கும். பட் இதை நம்ம கொஞ்சம் டைல்யூட் பண்ணோம்னா நம்ம ஃபுல் ஃபேஸ்க்கு இதுவே யூஸ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பயங்கர ஃபேன்சி ஆகிட்டு நைக்காவில் கிடைக்கிற பிராண்ட் லிக்விட் ஃபவுண்டேஷன், இல்யூமினேட்டிங் ப்ரைமர் அப்படின்லாம் கொஞ்ச நாள் நான் அந்த பக்கம் சுற்றினேன். பட் இப்போ ரீசெண்டாக சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கு எல்லாமே வந்துட்டு ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே போயிடும். நானும் மீராவும் ஆக்சுவலி கோதையாக நடிக்கிறாங்கல்ல, நாங்கள் 2 பேரும் ஒரே நாள் இதை வாங்கி ஸ்விட்ச் பண்ணோம். ஸோ அதை லைட்டாக டைல்யூட் பண்ணுறதுக்காக யூ கேன் யூஸ் எனி சீரம், எனி ஃபேஸ் ஆயில். ஸோ ஐ டோன்ட் ரியலி யூஸ் அ ப்ரைமர் ஆர் எனி திங் லைக் தட். அதுவே நேச்சுரலாக ஒரு மாதிரி பிளெண்ட் ஆகி ஈவனாக உட்காந்துரும். ஸோ அதனால ரைட் நவ் ஐம் நாட் யூஸிங் அ ப்ரைமர். அண்ட் ஆல்சோ தமிழும் சரஸ்வதியும் நான் ரொம்ப குயிக்காக ரெடி ஆகணும்னு ஆசைப்படுவேன். உங்களுக்கு தெரியுதுல்ல எவ்வளோ கவரேஜ் கொடுக்குது இந்த ப்ராடக்ட். ஸோ ஃபேஸ் ஓரளவுக்கு நல்லா கவர் ஆயிடுச்சு. பட் ஐ திங்க் தி அண்டர் ஐ கேன் டூ பெட்டர். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டேக் அ ஸ்மால் ஆஃப் done. Actually, in the hair band, cute pen and supporting it, but it's so annoying. So I'm just gonna take it off. So once the base is done, set it. ஃபுல்லாக நான் வந்து செட் பண்ண மாட்டேன். எங்கெங்கே எனக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னு நினைக்கணும் அங்கே மட்டும் செட் பண்ணிடுவேன். wherever it gets oily. வச்சாச்சு. இது வந்து பட்டர் பிரான்சர் அப்படின்னு ரொம்ப ஆஃபர் போட்டிருந்தாங்க இந்த ப்ராடக்ட்லன்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். பட் இட் டர்ன்ட் அவுட் டு பி அ வெரி குட் ப்ராடக்ட். மிச்சம் மீதி இருக்கிறது வந்து ஐ ஜஸ்ட் லைக் புட் இட் அரவுண்ட் மை ஃபேஸ். ஓகே,
ஸோ முன்னெல்லாம் நான் வந்து சீரியல் ஷூட்டிங் போனேன்னா கூட லைக் யூனோ பேலட்டாக தூக்கிட்டு போவேன். கான்டோர் பேலட், ப்ளஷ் பேலட், ஹைலைட்டர் பேலட், எப்போ எது தேவைப்படும் எனக்கு தெரியாதுன்னு. ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக தான் தெரிஞ்சுது ஒன்றுத்துக்கு மேலே தேவைப்படாதுன்னு. ஸோ இப்போ எல்லாமே இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்ஸ். ரொம்ப ப்ளஷ் ஆயிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க, நான் இங்கேருந்து ஷூட்டிங் ஸ்பாட் போகிறதுக்கு வந்து 1/2 an hour இருக்கும். பா, blush is such a wonderful product, no? அது போட்ட உடனே the face looks so fresh. இது வரைக்கும் தூக்க கலக்கத்திலேயே இந்த மாதிரி இருந்தேன்ல, இப்போ பாருங்க இப்படி இருக்கேன். ஸோ அடுத்தது I'm using the highlighter. So like one of my most favorite makeup artist. ஸோ கெஸ் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. அவங்க எப்போ மேக்கப் போட்டாலும் ஒரு செம்ம க்ளோயிங்காக இருக்கும் ஸ்கின். அண்ட் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா ஸோ சோட்டு. லைக் பாருங்க, இவ்வளோ குட்டியான ஒரு பேக்குங்கிறதுனால நம்ம ஈஸியாக என்னோட மேக்கப் டப்பாக்குள்ள அதை ஃபிட் பண்ணி விடலாம். இதுக்குன்னு தனியாக இடம்லாம் இருக்காது. ஸோ சும்மா லைட்டாக இதெல்லாம் வந்து ஐ ஃபீல் கொஞ்சம் க்ளோ இருந்தால் நல்லாயிருக்குமோ அங்கெல்லாம் போட்டுப்பேன். பிலோ த ஐப்ரோஸ் எல்லாம். ஓகே, லைக் ஜென்ரலாக ஐஸ் முடிச்சுட்டு ஃபேஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான் நானும் ப்ரெஃபர் பண்ணுவேன். பட் சரஸ்வதிக்கு அவ்வளோவா பெரிய ஐ ஷேடோலாம் கிடையாது. தெர் வில் பி நோ ஃபால் அவுட். ஸோ இந்த ஜீனியஸ் நான் பார்லருக்கு போய் ஐப்ரோஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆனதுனால கொஞ்சம் ரெண்டுமே அன்ஈவனாக இருக்கும். ஓகே, ஐப்ரோஸ் டன். அடுத்ததான் ஐ ஷேடோ. ஸோ காலியால் எனக்கும் தூக்கப்படும் மனசு இல்லை. அண்ட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எப்பவுமே நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்க்கணும். ஒரு மாதிரி ஒரு வியர்ட் ஸ்மெல் வந்துச்சுன்னா அது தூக்கி போட்டுடணும். அது வராத வரைக்கும் ஐ ஷேடோலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஒரே ஒரு பெரிய ப்ரஷ் எடுத்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் தொட்டுட்டு அப்படியே ஐ ஜஸ்ட் கீப் பிளெண்டிங் இன் ஒன் சர்க்குலர் மோஷன். இப்போ லோவர் லேஷ் லைனில் நான் காஜல் அவ்வளோ ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இந்த ஐ ஷேடோலையும் ஷேடோ. ஸோ ஃபஸ்ட் நான் சீரியலுக்கு வரும்போது இல்லைங்களா, எல்லாமே வாட்டர் ப்ரூஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்லாம் நினைப்பேன். இது வந்து மேபிளினோட ஒரு ரொம்ப பேசிக்கான ஒரு மஸ்காரா. பட் ஆஸ் டைம் வென்ட் பை ஐ ரியலைஸ் தட் வாட்டர் ப்ரூஃப் ப்ராடக்ட்ஸ் ஆர் ஆக்சுவலி ஸோ பேட் ஃபார் யூ. லைக் அது ஐலைனராக இருக்கட்டும், மஸ்காராவாக இருக்கட்டும், அது ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. லைக் கண்ணை இப்படிலாம் பண்ணோம். அது வந்து லாங் ரனில் உங்களுக்கு ரிங்கிள்ஸ் கொடுக்கும், இல்லைனா ஐ ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும். ஸோ ஐ ஸ்விட்ச் டு வாஷபிள் ப்ராடக்ட்ஸ். இப்போ இது வந்து போட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்த அழகிற சீன் ஏதாவது இருந்து அது ரிமூவ் ஆகிடுச்சுன்னா கூட நான் திரும்ப ரீஅப்ளை பண்ணிப்பேன். I'm not a lazy girl anymore. And thankfully நான் பண்ணுற கேரக்டருக்கு வந்து எனக்கு இந்த ஃபேக் லேஷஸ்லாம் வைக்கணும் அப்படின்ற இது கிடையாது. பிகாஸ் ஐ see everybody else இல்லை என்னோட சீரியலில் இந்த ஃபேக் லேஷஸ் வைப்பாங்களே, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வச்சுப்பாங்க. லைக் மீரா, தர்ஷனாக்கு இன்ஃபேக்ட் லேஷஸ் இருக்கிற மாதிரியே தெரியாது. லைக் ஆல்வேஸ் அட்மையர்ட் தட். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நேச்சுரலாக வச்சுப்பாங்க. ஆனால் எனக்கு அது சுத்தமாக வராதுங்க. எனக்கு ஃபேக் லேஷஸ் வச்சாலே இல்லை கண் இப்படி ஆகிடும். ஸோ அதனால என் கல்யாணத்துக்கு கூட ஐ நெவர் யூஸ்ட் ஃபேக் லேஷஸ் எனிவேர். எல்லாமே நேச்சுரலாகவே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். பிகாஸ் இல்லைனா நான் இப்படி இருந்தேன்னா அது எப்படி ஃபன்னியாக இருக்கும். ஓகே, நான் ரொம்ப பேசுகிறேன், டைம் வேஸ்ட் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் டன். ஐ மேக்கப் இஸ் ஓவர். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். ஓ, ஃபுல் மேக்கப் இஸ் ஓவர். இப்போ இதான் வந்து நான் யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக். இதுவும் வந்து கே பியூட்டி லிப்ஸ்டிக். ஒன்று இது யூஸ் பண்ணுவேன், இல்லைனா இது வந்து ப்ளூம்
ப்ளூம் அப்படின்ற ஒரு பிராண்ட் நைக்காவில் நான் ரீசெண்டாக டிஸ்கவர் பண்ணேன். ஸோ அந்த ப்ளூம் லிப்ஸ்டிக் இது ரெண்டும் இருக்குது. மேபி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவேன், இல்லைனா தனித்தனியாக யூஸ் பண்ணுவேன். இட் ரியலி ஜஸ்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த மூட். அண்ட் அது இல்லாமல் இந்த ஒரு பேலட் நான் வாங்கினேன். இது வந்து Forever 52ஓட மல்டி டாஸ்கர் பேலட். இது வந்து அனஸ்தாசியா பெவர்லி ஹில்ஸில் இதே மாதிரி ஒரு பேலட் இருந்துச்சு. அப்புறம் அது டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பிராண்ட் வச்சாங்களேன்னு இது வாங்கினேன். பட் இதில் இருக்கிற எல்லா கலர்ஸுமே ரொம்ப டார்க். ஸோ இது வந்து சரஸ்வதிக்கு யூஸே பண்ண முடியாது. எனக்காவது ஒரு நாள் ஒரு கல்யாண சீன், இது ரீசெண்டாக தான் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி வாங்கினேன். ஸோ எனக்காவது ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷன் சீன் வந்துச்சுன்னா யூஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஐ கேரி இட் எவ்ரி டே. பட் இதுக்கு யூஸே வந்ததில்லை. இந்த லிப்ஸ்டிக்ஸ்க்கு தான் யூஸ் வரும். ஸோ அதனால் லிப்ஸ்டிக் போட்டாச்சு. அடுத்ததான் பொட்டு. ஸோ நான் வந்து ஜென்ரலாக சின்ன ரவுண்ட் பொட்டு எல்லாம் நான் வச்சுக்கவே மாட்டேன். எல்வி லைக் ஐயோ அது எனக்கு சூட்டே ஆகாது, வச்சா பெரிய பொட்டு வைக்கணும், இல்லைனா அந்த கோபுர பொட்டு சொல்லுவாங்க இல்லை, அந்த ஒரு டியர் ட்ராப் மாதிரி இருக்கும், அந்த பொட்டு தான் வச்சுப்பேன். ஆனால் இந்த தமிழும் சரஸ்வதியும் வரும்போது ஐயோ I have to sneeze. Excuse me. அம்மா ஏசியை மூஞ்சிலே அடிக்கிறதுனால மேபி ஐம் ஸ்னீசிங். எங்கள் அம்மா இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்கன்னா நக்ஷு ஏசி மூஞ்சில் அடிக்காமல் வச்சுக்கணும்னு கூட எனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. எனிவேஸ் ஐயோ குரலே மாறிடுது. ஸோ இந்த பொட்டு வந்து இன்னொரு ஃபோட்டோ ஷூட், நான் இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது இந்த குட்டி பொட்டு வச்சாங்க. நான் சொன்னேன் ஐயோ எனக்கு சூட் ஆகாதுன்னு. அவங்க சொன்னாங்க இல்லை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி வைங்கன்னு. வச்சு பார்த்தா எனக்கு ஆக்சுவலி நல்லா இருந்தது, நானே ஃபீல் பண்ணேன். அதனால அவசியம் லைக் ஓகே இது வரைக்கும் பண்ணாத ஒரு விஷயம் இந்த கேரக்டருக்கு பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு சரஸ்வதி கல்யாணம் ஆன உடனே இந்த குட்டி பொட்டுக்கு மாறியாச்சு. ஸோ இதுதான் இந்த ஐடெக்ஸ் பல்லவி பொட்டு. ஸோ இதில் வந்து இவ்வளோ இருக்கும். நான் ஆக்சுவலி கொஞ்சம் காலி பண்ணிட்டேன். பட் இன்னும் எனக்கு இவ்வளோ இருக்குது. இது வந்து ஆக்சுவலி எவ்வளோ தெரியுங்களா? ஐ திங்க் ஒரு 15 rupees or 12 rupees. It is such a great purchase. ஸோ நான் அடுத்த தடவை போகும்போது இன்னும் 2-3 வாங்கி வச்சுக்கலான்னு இருக்கேன். ஆமாம். ஸோ இதுதான் வந்து சரஸ்வதியோட மேக்கப். இட் இஸ் ஓவர். இப்போது ஹேர் அண்ட் சாரி போட்டுட்டு டக்குன்னு வந்துட்டு உங்கள் எல்லாரையும் நான் இம்ப்ரெஸ் பண்ணுறேன். And ta-da! I'm ready as Saraswathi. So இதுதான் வந்து டிப்பிக்கலாக வந்து சரஸ்வதியோட ஹேர் ஸ்டைல், சரஸ்வதியோட ஜிமிக்கி, தாலி, செயின், வளையல். ஒரு 2 மாதமாக இதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. அண்ட் இது வந்து ஒரு சாரி தட் இப்போது எனக்கு கண்டினியூட்டியாக சீரியலில் போய்கிட்டுருக்கு. ஸோ வீட்லேயே ரெடி ஆகி போகிறதுனால எல்லாமே நான் மாட்டியாச்சு. நம்ம ஆல் செட் டு லீவ் ஃபார் ஷூட்டிங். ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுட்டு இருந்த சீரியல் மேக்கப் லுக்கை வந்து இன்னைக்கு உங்களுக்கு பண்ணி காமிச்சேன். ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் இட் அண்ட் hopefully you can incorporate some tips as well into your routine. So World of Makeup with Nakshathra, finally another video. I'm so happy to have done it. And thank you so much for watching. Virtual hugs to all of you. Hope you have a great day. And கூடிய சீக்கிரம் பெரிய கேப் இல்லாமல் இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். Thank you so much. Lots of love. Bye.